Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். அவன் பெரியவன் ஆன பிறகுதான் நான் சீலையே சந்தோஷமா கொடுத்தது. அம்மான்னு பாசமா என்ன பார்க்கக்கூடியவன். இந்த வடிவேலு மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப இதாட்டெல்லாம் பண்ணுவான். அது 4 பேர் பயச்சிரிப்பாவ. இது ஏன் இப்படி இந்த கிருது கணக்கா அலைவுன்னு. அப்ப நமக்கு வேதனை எல்லாம் இருக்கும். நான் வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் புரியுற நிலைமையில இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் வாழவே மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும்? நல்ல ரீல்ஸ் பண்ண தெரியணும். என்ன வந்து கேன்னு சொல்லுவாங்க, நீ வந்து 9ன்னு சொல்லுவாங்க, பொட்டன்னு சொல்லுவாங்க, அலின்னு சொல்லுவாங்க. பெண்மை கலந்த ஒரு நளினம் என்கிட்ட இருக்கும். நானே அதை ஒத்துப்பேன். துணி துவைச்சதை பார்த்துட்டு உடனே இவனுக்கு போன் அடிச்சு என்ன பார்த்து ஒரே ஆளுங்க, இனி துணி உங்க அம்மா துவைக்கப்படாதுன்னு. நீ டீச்சர் தானே, நீ பாடம் மட்டுமே எடு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேக்குது. அது ஏன் அப்படி கேக்குறீங்க? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான டுவோ தான் இருக்காங்க. ஒரு அழகான அம்மா அண்ட் அவங்களோட ஒரு சூப்பர் ஸ்டார் பையனே சொல்லணும். சூப்பர் ஸ்டாருங்க, பிளாக்கி ஸ்டார். ஸோ பிளாக்கி ஸ்டார் அவங்களோட அம்மாவோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 20 வயசுல கல்யாணம். எங்க வீட்டாளு 24 வயசு. 4 பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும். 5 பிள்ளை இருக்கு. எல்லாரும் நல்ல லெவலுக்கு இருக்காங்க. இவன் ஒருத்தனம் தான் கொஞ்சம் இதுல இருக்கு. நல்லா இருக்கேன். சின்ன பிள்ளையில அவர் எப்படி இருப்பாரு? சின்ன பிள்ளையிலே இந்த புத்தி எல்லாம் உண்டு. இதேதான் அவன் வந்து சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்படும் போது ராட்டுக்கு வேலைக்கு போவான். எனக்கு பிள்ளைகளை எல்லாம் நான் அதோ 10 வயசுலயே நீங்க 50 ரூபா கொடுப்பீங்களான்னு சொல்லி கொத்த மாதிரி கூட ராட்டு பிறையில எல்லாம் நான் கேட்டு அந்த நேரம் 10 ரூபா தான் தருவான். அது கொண்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு நான் அப்படி எல்லாம் பிள்ளைகளும் அப்படித்தான் நான் வளர்த்தேன். ஆனா எனக்கு தந்த பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு பீடி சிகரெட்டு பிடிக்காம நல்ல பிள்ளைகளா எனக்கு ஆண்டவன் தந்திருக்கான். அதுதான் எனக்கு சொத்து. நான் படிக்கல, என் பிள்ளைகளை நல்ல லெவலுக்கு படிச்சு வச்சிருக்கேன். இவர் வந்து கடைசி பிள்ளையா? இவன் கடைசி. செல்லம்மா? செல்லம் தான். அடியும் வாங்குவான். 2 பேரும் நல்ல சண்டை போடுவோம். ஆனா எனக்கு நினைச்ச பொருள் அவன் தான் வாங்கி தருவான். அவன் பெரியவன் ஆன பிறகுதான் நான் சீலையே சந்தோஷமா கொடுத்தது. அது வரைக்கும் சீலை துணிக்கே கஷ்டப்பட்டேன். ஆக்கர்புரைக்கு வித்தாது எனக்கு கிழங்காது வாங்கிட்டு வந்து அம்மான்னு பாசமா என்ன பார்க்கக்கூடியவன். நல்லா பார்ப்பான், நல்ல சண்டையும் போடுவோம், நல்ல பார்க்கையும் செய்வான். அம்மா சொல்லும் போதே சொன்னாங்க ஒரு பையனுமே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பெருசானதுக்கு அப்புறம் தான் அம்மாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாங்க. சோ உங்களுக்கு சொல்லுங்க, அம்மா எவ்வளவு ஸ்பெஷல்? அம்மாவை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? எங்க அம்மாவை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கையோட மறு உருவம், அப்புறம் விடாமுயற்சி. இந்த ரெண்டும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கிட்டயே ஒரு சில குணங்கள் உண்டு. இதை யாராவது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணி காட்டுவேன். அந்த இது வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட இருந்து தான். நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டும் போதெல்லாம் நினைப்பேன், இது ஒரு சரி பாத்துக்கலாம், அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்து வந்ததுதான். அப்படி சோ எங்க அம்மா எப்பவுமே ஸ்பெஷல் தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், நீங்க எப்படி டீச்சரா இருந்தீங்க, பயாலஜி மேத்ஸ் அது இதுன்னு நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்ச உடனே நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2007ல பாஸ் அவுட். உடனே டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்பவுமே எங்க வீட்டுல பயங்கரமான எதிர்ப்பு. எனக்கு ஒரு இது என்னன்னா, எங்க வீட்டுல நான் எது பண்ணாலுமே எதிர்ப்பாங்க, அடிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, டியூஷன் எடுக்கிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா எங்க அண்ணன்மார் எல்லாருமே என்ன அப்படிதான் வளர்த்தாங்க. நான் எது பண்றதுக்குமே எல்லாத்துக்கும் தடா. அது கூட எங்க அம்மாவும் சேர்ந்துருவாங்க, எதுதான் தடா தான். ஆனா இப்ப எதுவுமே தடுக்க மாட்டாங்க. நான் போற பாதை கரெக்ட்னு அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால எதுவுமே தடுக்க மாட்டாங்க. டியூஷன் எடுத்தேன். டியூஷன் எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் 10th வரைக்கும் தான் டியூஷன் எடுத்தேன். 11th 12th எடுக்கல. 10th நான் 84 மார்க் வாங்கினேன். அதே 84 எனக்கு வரக்கூடிய பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிஎட் போக ஆரம்பிச்சேன். பிஎட் போய் ட்ரைனிங் போக ஸ்கூலுக்கு விடுவாங்க, பிஎட் ட்ரைனிங். அப்போ விடும்போது அங்க ஒரு சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் போற நேரத்துல. அப்ப வந்து அங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, 10th ஒரு சாரை போடணும், யாரை போடலான்னு சொல்லும் போது அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க. நான் 10th நல்லா கிளாஸ் எடுத்தேன். பேசிக்கலாவே நான் நல்லா டீச் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு தற்பெருமையா கூட இருக்கலாம், நல்லா டீச் பண்ணுவேன். ஆமா. அப்போ ஸ்கூலுக்கு போனோடனே எனக்கு 10th டீச் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. யாருக்குமே அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது, எனக்கு கிடைக்குது. நான் வீட்டுல டியூஷன் எடுக்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே என்கிட்ட வந்துட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது, தெரியவும் செய்யாது, கத்துக்கணும்னே இன்ட்ரெஸ்ட் வரல.
மிச்சம் எல்லாத்துலயும் கத்துக்கிட்டேன். பிசிக்ஸ் நடத்துவேன், மேக்ஸ் நடத்துவேன், கெமிஸ்ட்ரி நடத்துவேன், மேக்ஸ் நல்லாவே நடத்துவேன். அது எல்லாமே டியூஷன்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டதுதான். அடுத்தது 11th 12th பிள்ளைங்க வந்தாங்க. நான் அந்த பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், எனக்கு மேக்ஸ் தெரியாது, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தருவேன்னு. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லி போய் காலேஜ் போகும்போதெல்லாம் 11th 12th மேக்ஸ் கைட் எல்லாம் பேக்குக்குள்ள வச்சுட்டு போகும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்ப யூடியூப் எல்லாம் கிடையாதுல்ல, அதனால வேற யாருக்கிட்டையாவது கேட்டு கேட்டு டியூஷன் நடத்தி அந்த நாலேஜ் அப்படி வளர்த்துக்கிட்டதுதான். அம்மா நீங்க சொல்லுங்க, ஒரு கிளாஸ் எல்லாம் எடுக்கும்போது வந்து இப்ப எடுக்க கூடாதுன்னு சொல்லுவீங்களா? எடுக்க கூடாதுன்னு கிடையாது, இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு நீ ஒழுங்கா படிக்கணும் வாங்கணும் இதெல்லாம் எடுத்தாக்கி இவனோடையும் பெரிய பெரிய பயக்கா இவன்கிட்ட வருவான். அப்ப சண்டை போடுவானுவன், நீ இதெல்லாம் என்ன பாருங்களேன். இப்ப நான் இத்தனோடு தான் இருக்கேன். இப்ப 12th படிக்கக்கூடிய பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? எங்க அப்பாவுக்கு 3 மடங்கா இருப்பானுங்க. அவங்க அந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம். நீ அதுக்கு பிறகு இவன் இந்த டான்ஸ் ஆட போவான், இந்த வடிவேலு மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப இதாட்டெல்லாம் பண்ணுவான். அப்ப அவனே சத்தம் போடுவான், இதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ இப்படி எல்லாம் பண்ணாத. எங்க ஊருக்கார எல்லாம் நல்லாவே யாசினாவ. இந்த மாதிரி காஸ்டியூம்ல வேற அவ்வளோ கிரியேட்டிவா போட்டிருந்தீங்க. எப்படி நம்ம இதை இந்த மாதிரி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு? எனக்கு என்னன்னா டியூஷன் எடுத்துட்டு இருக்கும் போது சரி நம்ம கெட்டப் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது டெக்கரேஷனுக்கு கொடியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான் நான் இயரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பேன், கழுத்துல இது பண்ணிருப்பேன். அந்த டைம்ல டிக்டாக்ல நான் பயங்கரமான பீக்ல தான் இருந்தேன். அதுவும் ரொம்ப முக்கியமா அந்த ஐஸ்வர்யா ராய் பாய் அந்த வீடியோ ரொம்ப வைரல்லாம் ஆச்சு. அது என்னன்னு தோணல, அது சரி ஏதோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது அது அப்படியே ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் அம்மா பார்த்து என்ன சொன்னீங்க? திட்டதான் செஞ்சாங்க, வேற ஒண்ணும் பண்ணு. நீ ஏன் இப்படி பண்ணா, இந்த கிசிலு டப்பா ரோட்ல கிசிலு போட்டு டப்பா பெருசு இருக்குமே, அதுல உள்ள இருந்து உருண்டு போவானா, பாய் எல்லாம் கிடக்குமா, இந்த கோயில்ல சாப்பாடெல்லாம் தட்டி போட பாய் இருக்குமா, அது காஞ்சி கிடக்கும், அதுல சுத்தி கட்டி இப்படி எல்லாம் பண்ணுவானா. அது 4 பேர் சிரிப்பாவ, இது ஏன் இப்படி இந்த கிறுக்கு கணக்கா அலைவுன்னு. அப்போ நமக்கு வேதனை எல்லாம் இருக்கும். இப்ப அது ஒரு கிரியேட்டிவ் தானே, கிரியேட்டிவிட்டி தானே. அப்படி அது பிறகு பானைய தலையில வச்சுக்கிட்டு போவான். இப்படி எல்லாம் போறதெல்லாம் அங்கே ஒருத்தன் சண்டை போடுது, யாசுது, இந்த பையன் இப்படி தெரியும், இப்படி எதுக்கு இப்படி தெரிஞ்சாலே இவன்னு அவ்வளவு பேரை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க சொல்றதுக்கு தான் இங்க சண்டை நடக்கும். என்ன இவன் அப்படி தெரிவான், கோமாளிகனாக தெரிவானா, அது எல்லாரும் வந்து மைக்கிண்டல் மாதிரி நம்மகிட்ட வந்து பண்ணுவாங்க. ஆனா இப்ப யாருமே எங்க அம்மாட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. கல்யாணம்னு ஒரு விஷயம் நடந்தது, கல்யாணத்தை பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. சோ அந்த பாயிண்ட்ல வந்து எப்படிமா பொண்ணு தேடினீங்க, என்ன நடந்துச்சு? புரோக்கர் மூலமா தான் பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணணும். நான் நேருக்கு நேராவே அவங்க அப்பா கிட்ட தான் உட்காந்து நான் பேசுறேன், என்ன பத்தி உள்ளது எல்லாமே நான் சொல்றேன். அப்பவே அவங்களோட மைண்டுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் தான், என்னன்னா இவங்க வந்து வீடியோ பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னது இல்ல, பப்ளிசிட்டி ஃபேம் இல்ல. ஆனா நம்ம வந்து டபுள் சைடு வாட்ச் கட்டிட்டு வீடியோஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அது வந்து என்னோட ஒரு அடையாளம், எனக்கு இந்த வீடியோஸ் பண்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க உங்களோட விருப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என்னதான் இருந்தாலும் இப்ப எங்க அம்மா கிட்ட முன்னாடி எல்லாம் குறை சொல்லும் போது எங்க அம்மாவோட மைண்ட் எப்படி இருந்திருக்கும், என்ன திட்டுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க கிட்டயும் சொல்லும் போது அந்த பக்குவம் இல்ல, அது அப்படியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் தான் வீட்டுல வந்து சொன்னேன், நான் வந்து எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டாம், நான் வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா வந்து கொஞ்சம் புரியுற நிலைமையில இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் வாழவே மாட்டேன். அவங்க எழுத்த எழுப்புக்கு நான் போகல, நான் எழுத்த எழுப்புக்கு அவங்க வரல. சோ 2 பேரும் எதிர்மறையா இருந்து இழுத்தோம், ஒரு ஐடியா அந்த போச்சு, அவ்வளவுதான். அவர் ரொம்ப ஈஸியா சொல்றாரு, உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? நமக்கு கஷ்டம்தான். அவன் இப்ப ஒத்தையில நிக்கும் போது எந்த பணம் காசு இருந்தாலும் குடும்பமா இருக்கிறது தான் சந்தோஷம். 40 வயசுலயே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருக்கவங்க இருக்காங்க. எனக்கு 35 வயசு தான் ஆச்சு, இன்னும் கண்டிப்பா பண்ணலாம் இரு. எங்க அம்மாவுக்கு அந்த ஒண்ணு வருத்தமா இருக்கும். இப்போ ஓரளவு நிறைய ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு, நானும் கல்யாணம் பண்ணுவேன் ஃபியூச்சர்ல. எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வேணும்? நல்ல ரீல்ஸ் பண்ண தெரியணும், அப்புறம் என்ன பத்தின உள்ளது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி இவங்க கூட நம்ம லைஃப வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு அப்படி இருந்தா அவங்கள நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்ப என்ன ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களா, அவங்க கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி சொல்லும், ஏன் உன் புருஷன் வந்து இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்காரு, அங்க பண்றாரு இதை பண்றாருன்னு சொல்லும் போது இவங்க அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கணும்னா, அது அவரோட விருப்பம். நீ ஜஸ்ட் லைக் எனக்கு ஃப்ரெண்டா நீ என்ன வேணாலும் பேசு, அவரை பத்தி அவரோட ப்ரொஃபஷனல் பத்தியோ பேஷனை பத்தியோ நீங்க என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தெளிவான மனநிலையில இருக்கக்கூடிய பொண்ணு தான் இருக்கணும். அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு உங்களை வந்து இப்படி எல்லாம் சொன்னா நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படி கேட்க கூடாது. அந்த பதில அவங்க கிட்டயே அதை என்ன பண்ணிடணும், கவா போடாம ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஏன்னா நாங்க தான் அவங்களுக்கு முக்கியம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க தானே.
எங்களுக்குள்ள அது தெளிவா இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கணும். பட் இப்போ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் வந்துட்டு இவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருப்பாரு, இந்த மாதிரிலாம் ஆடுறாரு, இதனாலதான் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நானே சொல்லுவேன், என்ன வந்து கேன்னு சொல்லுவாங்க, நீ வந்து 9ன்னு சொல்லுவாங்க, பொட்டன்னு சொல்லுவாங்க, அலின்னு சொல்லுவாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய போட்டுக்கலாம். கமெண்ட்ஸ்லயே நிறைய சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம அதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறது கிடையாது. இப்ப என்னோட பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு அப்படின்னா நான் உடனே கேயா மாறிட முடியுமா? நான் இப்ப ஒரு என்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெண்மை கலந்த ஒரு நளினம் என்கிட்ட இருக்கும், நானே அதை ஒத்துப்பேன். நீங்க என்ன வேணா ரிப்ளை பண்ணிக்கோங்க, என்ன வேணா கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க, நான் வந்து என் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சோ அப்படிதான் உங்க வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்பா வந்து இப்ப கடை வச்சிருக்கீங்க. இது அம்மாக்காக பண்ணீங்களா என்ன? அந்த கடைக்கு பின்னாடி என்ன ஒரு கதை இருக்கு? காற்றுள்ள போதே தோற்றிக்கணும், அதுதான். ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஃபேம் இருக்கு, நம்மள எல்லாருக்கும் தெரியுது. இதே வந்து ட்ரெண்ட் செட்டர் மாறும். இன்னைக்கு நான் வந்து எல்லாருக்கும் தெரியல, நாளைக்கு இன்னொருத்தங்க தெரிவாங்க, அப்ப நான் வந்து பழசாயிருவேன். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதுல நம்மளுக்குள்ள ஆதாயம் என்ன, அதை நம்ம தெளிவா இருந்துக்கணும். இப்ப அந்த பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அதே இடத்துல நம்மளுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருக்கக்கூடாது, அது மூலமா ஒரு ஆதாயத்தை தேடிக்கணும். கண்டிப்பா. பட் இப்போ ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கு. நான் வந்து இப்போ கமெண்ட்ஸ் இப்படி பண்ணா நான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், இப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்கம் வருது, நான் கடை வச்சுக்கிறேன்ட்டு. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்பயாவது நீங்க வந்து ஏன் இப்படிலாம் பேசுறாங்க, நான் என் கிரியேட்டிவிட்டி தானே போடுறேன், அப்படிதான் யோசிச்சிருக்கீங்க? நான் அப்படி யோசிச்சது இல்ல, நிஜமா. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேட்டகரி தான். நான் அப்படி யோசிச்சதே இல்லை. அவங்க யோசிக்க நான் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்ன ஒரு வீடியோல தப்பா கமெண்ட் பண்றாங்கன்னா நான் அவங்க தப்பா கமெண்ட் பண்ணே 10 வீடியோ போடுவேன் நான். ஏன்னா அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ன பாக்குறாங்கல்ல, அவங்களோட டைமை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட பப்ளிசிட்டிக்காக என்ன பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவரை பத்தி சொல்லுங்கம்மா. அவர் வந்து இவ்வளவு படிச்சுட்டு நீ ரீல்ஸ் போடுறாரு, இப்ப டான்ஸ் ஆடுறாரு, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் வரும்போது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லுவேன். இப்ப நான் ஃப்ரீயா விட்டாச்சு. அம்மா எப்படி உங்களோட ஜர்னிக்குள்ள எப்ப வந்தாங்க? எப்ப வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவே மாட்டாங்க, பாருங்க. வீடியோ இருக்குன்னு சொன்னாலே கொஞ்சம் ஐயோ அப்படிங்கும். ஆனா நேத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. இதுல ஒரு லக்கி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாரும் என்ன தேட மாட்டேங்கிறாங்க. யூடியூப்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, நீங்க உங்க அம்மா வர சொல்லுங்க. எனக்கு எப்படி வரும், எனக்கு நல்லா கோவம் வரும். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்ன ஒருத்தரும் தேடல. எங்க அம்மா 4-5 வீடியோல தான் காமிச்சிருப்போம். அம்மா இப்ப செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் காண்டாகுது. ஆனா நல்ல சண்டை போடுவோம். வீடியோ எடுக்கும் போதுமே எக்கச்சக்கமான சண்டை நடக்கும். என்ன நடக்கும்? எப்படி? என்னன்னா, இப்ப நான் ஒரு மீன் வாங்கிட்டு வந்தாங்களா, வீடியோ போட்டிருக்கேன்னா, ஏமா நான் கடைக்கு போயிட்டு வரேன், அந்த மீன் வீடியோ நான் எடுக்கணும், நீ வச்சுக்கன்னு சொல்லுவேன். பொறுக்காது. நான் அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ளாடி குழம்பே வச்சிரும். நான் வந்து அம்டி கிறுக்கி பிச்சைக்காரி அப்படி இப்படி இப்படி நல்லா திட்டுவேன். எங்கமே மாற மாற பயங்கரமா அவ்வளவு கஷ்டப்பட்டு 10 ரூபாய் சம்பளத்து வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து உங்க பையன் யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இதுல எல்லாம் சம்பாதிக்கிறாரு, கடை வச்சிருக்காரு, அதுல ஒரு சம்பாத்தியம் வருதுன்றப்போ எவ்வளவு பெருமையா இருக்கு. இப்ப அவன் சொல்லுவான், உனக்கு என்னது தேவை, நான் ரூபா வச்சிருக்கேன், எது தேவைன்னாலும் வாங்கி சாப்பிடு, யாரை பற்றியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, உனக்கு என்ன தோணலாலும் சாப்பிடு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காலத்துல எதுவுமே இல்ல. ஒரு எங்க அம்மா சொன்ன மாதிரி தான், நல்ல சாரி கூட அவங்க கிட்ட கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, எக்கச்சக்கமான சாரி. அது மாதிரி நான் மட்டும் இப்போ உங்களுக்கு பிள்ளை கிடையாது, யூடியூப்ல எக்கச்சக்கமான பிள்ளைங்க இருக்காங்க. நிறைய மக்களை சம்பாதிச்சிருக்கு. நான் ஒரு நாள் துணி துவைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆள் பார்த்து, அவருக்கு அம்மா இல்லையா, அது எந்த ஊரு, லண்டனா, அந்த துணி துவைச்சதை பார்த்துட்டு உடனே இவனுக்கு போன் அடிச்சு என்ன பார்த்து ஒரே ஆளுங்க. அந்த ஆளு கோயில் கொடையோட இவன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் இப்படி எட்டி பார்த்தேன். அந்த ஆளு என்ன பார்த்துக்கிட்டு என்ன அழுதுகிட்டு உடனே இனி துணி உங்க அம்மா துவைக்கப்படாதுன்னு 15,000 ரூபாய் அனுப்பி, 25,000 ரூபாயா, 25,000 ரூபாய் அனுப்பி வாஷிங் மிஷின். பாத்தீங்களா, அந்த வாஷிங் மிஷின் வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்ததுதான். ஏன்னா அதான் நான் சொல்றேன்ல, அம்மாங்கிறது வந்து ஒரு வார்த்தைங்கிறது கிடையாது, அது ஒரு எமோஷன். நிறைய பேருக்கு இருக்காது. சோ இல்லாதவங்க பார்வையில வந்து எங்க அம்மாவை வந்து அவங்க அம்மாவா நினைக்கிறாங்க. சோ அதுக்கே நாங்க பிளஸ்டு தானே. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டீல் பண்ணிடுவேன், என்ன வந்து இந்த வார்த்தை சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து உங்க திறமை மேலேயே வந்து ஒரு குவெஸ்சன் மார்க் வருது இல்லையா, நீங்க வந்து இது சொல்லி கொடுக்குறீங்க, அது சொல்லி கொடுக்குறீங்க, எப்படி அது இதுன்னு அந்த மாதிரி வர கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதாவது இப்ப ஒரு கமெண்ட்ஸ், இப்ப நான் ஒரு டான்ஸ் ஆடுன்னு நினைச்சுக்கோங்களா, அதுல என்ன தெரியுமா வரும், உனக்கு வேற வேலையே இல்லையான்னு வரும்.
இப்போ இதே வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாலேஜ் இஸ் பவர். அது மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து நான் ஒன்று திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக ஒரு கமெண்ட் வரும், ஒரு மேக்ஸ் வீடியோ நல்லா வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் ஏன் டான்ஸ் எல்லாம் வேண்டாமே, நீங்கள் சப்ஜெக்ட் மட்டுமே நடத்திட்டே இருக்கலாமே அப்படின்பாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கோவம் வராது, ஒரு எரிச்சல் வரும். இப்போ நான் இப்போ என்ன சொல்றதுன்னா, நான் இப்போ டீச்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிஃப்டட் இருப்பாங்க, ஆவரேஜ் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் இருப்பாங்க. நல்லா படிக்கிறது இருக்கும், நல்லா ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேஷன் உள்ளதாக இருக்கும், ஸ்போர்ட்ஸில் மட்டுமே உள்ளது இருக்கும், கல்ச்சுரலில் உள்ளது இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம தானே மேனேஜ் பண்ணணும். அப்போ அஸ் டீச்சராக எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுல ஏன் என்ன தப்பு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சாதானே அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் கைட் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து இந்த சொசைட்டி என்ன பண்ணிக்க மாட்டேங்குது, நீ டீச்சர் தானே, நீ பாடம் மட்டுமே எடு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேட்குது. அது ஏன் அப்படி கேட்குறீங்கிறத என்னோட கொஸ்டினா இருக்கும். செம்ம காண்டாகும் அந்த கமெண்ட்ஸ்ல மட்டும், பிடிக்கவே பிடிக்காது. டீச்சர்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, காலையில் சாயங்காலம் வரைக்கும் கால் கெடுக்கன்னு பாடம் மட்டும் தான் நடத்தணுமா? ஏன் அவங்களுக்கு வந்து ஆடணும் பாடணும் படம் பார்க்க போகணும் அதெல்லாம் கிடையாது. இப்போ நானே சொல்றேனே, நான் எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு நயன்தாரா படம் காத்து வாக்குல 2 காதல், அந்த படத்துக்கு நான் போயிருக்கேன், ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். உடனே என்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, ஒரு டீச்சர் தானே எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கலாமான்னு. ஏன் டீச்சர்னா படம் பார்க்க கூடாதா, இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நான் ஷர்ட் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு எங்கேயா ரோட்ல பார்த்தேன்னா ஒரு டீச்சர் இப்படி இருக்கலாமா? ஏங்க டீச்சருங்கிறது ஒரு தொழில். கோவனாலும் ரீல்ஸ் தான் பண்ணுவேன்றீங்க இல்லையா? ஸோ யாரை பார்த்து இல்லை நம்ம இப்படிலாம் ரீல்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம், உங்களுக்கு ரோல் மாடல்னு யாரா இருப்பாங்கல்ல, யார் அது? அதாவது எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, ரோல் மாடல்னு எப்பவுமே நீங்க அடுத்தவங்களை அவங்கள பார்த்து இவங்கள பார்த்துன்னு சொல்லாதீங்க. முதல்ல நீங்க உங்களை நீங்க நம்புங்க, ரசிக்க ஆரம்பிங்க. இப்ப நான் ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ரீல்ஸை நான் 10 வாட்டி பார்ப்பேன். ஓ நம்மளா இப்படின்னு முதல்ல நம்ம ரசிச்சாதான் நம்மள இன்னொருத்தவங்க ரசிப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ரோல் மாடல் அவங்களாதான் இருக்கணும், அடுத்தவங்களா இருக்கக்கூடாது. ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் நீங்க சொல்ல மாதிரி தான். அந்த கான்ஃபிடன்ஸ் அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருந்தாலும், அம்மா நீங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கீங்க எப்பவுமே. என்னைக்காவது வந்து வாழ்க்கையில எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இப்படி நடக்குதுன்னு அழுதுருக்கீங்களா? அழுதுருக்கேன், கண்ணால் அழுவேன். கஷ்டத்தினாலதான் பிள்ளைகள் இப்படி இருக்கு, வீட்டு ஆள் இப்படி இருக்கு, நம்ம பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுது, நமக்கு பணம் காசு இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவேன். அந்த நிலைமையெல்லாம் இப்ப மாறியாச்சு, மாறி இப்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட முதல் சம்பளம் and இப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? 35 ரூபாவா ராட்டுக்கு போனது, அதே 35 வந்து கொஞ்ச நாளையிலே 60 ஆச்சு, அதுக்கப்புறம் 100 ஆச்சு, 150 ஆச்சு, 200 ஆச்சு. அந்த கயிறு வைக்கிற வேலையில நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல அதை கத்துப்பேன். டக்குன்னு அந்த 1 மாசத்துக்குள்ளாடியே எனக்கு அவ்வளவு சேலரி 200 வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வாங்கினது வந்து 3500 ரூபாய் குட்ஷபாடுன்னு ஒரு ஸ்கூல்ல. அப்புறம் ஹையஸ்டா ஸ்கூல்ல வாங்கினது 40,000 ரூபாய் வேலம்மாள்ல. அதுக்கப்புறம் இப்ப ஹையஸ்டா வாங்கினது யூடியூப்ல 80,000க்கு மேல. ரொம்ப ரொம்ப நன்றிமா, பொறுமையா எங்களுக்காக உட்கார்ந்து பேசியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.